அனைவருக்கும் வணக்கங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக போட்டியிடும் 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியிட்டு இன்னைக்கு அனைத்து வேட்பாளர்களும் வந்து முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருக்காங்க. எனவே மதசார்பற்ற இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று 200 தொகுதிகளுக்கு மேல் வென்று நிச்சயம் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைப்பார் என்பதை இந்த நேரத்தில் சந்தோஷத்தோடு நாங்கள் சொல்றோம். எங்களுடைய அனைத்து வேட்பாளர்களும் இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருக்காங்க என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்றோம். நாங்கள் வந்து வெகு விரைவில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு அவங்கவுங்க தொகுதியில் எங்களுடைய ஃபீல்டு ஒர்க், அதாவது களப்பணியை நாங்கள் ஆற்ற இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் வருகின்ற தேர்தலில் இன்றைக்கு அறிவிக்கப்படும் அந்த தேர்தல் அறிக்கை, அதாவது தமிழ்நாட்டுக்கு நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அதே போல மதசார்பற்ற கூட்டணியின் சார்பாக போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் நிச்சயமாக வெற்றி பெற அந்த மேனிஃபெஸ்டோவில் இருக்கின்ற அறிக்கைகளை வந்து மக்களுக்கிட்ட எடுத்துக்கொண்டு செல்வோம். வருகின்ற ஆட்சி நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு எல்லா வகையிலும் பலனளிக்கக்கூடிய அளவு எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, கண்டிப்பாங்க. எப்பவுமே உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த 21 ஆண்டு காலமாக எல்லா இடங்களுக்கும் நான் பிரச்சாரம் சென்று இருக்கிறேன். இந்த முறை நானே கேண்டிடேட்டா இருக்கேன். டைமும் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. உங்களுக்கே தெரியும், எங்க வேட்பாளர்கள் 10 பேர் இருக்கிறாங்க. அதனால எப்படி எங்கெங்க நான் வந்து பிரச்சாரம் செய்ய போறேன்னு இன்னும் பிளான் பண்ணல. உறுதியாக அந்த திட்டங்கள் அறிவித்த பிறகு உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். தேமுதிகவினுடைய கோட்டை எப்போதுமே விருதாச்சலம். கேப்டன் அவர்களுக்கு முதல் வெற்றியை கொடுத்த தொகுதி விருதாச்சலம் தொகுதி. எங்களுடைய உணர்விலும் ரத்தத்திலும் கலந்த ஒரு தொகுதி. இந்த முறை மாநாடு கூட நாங்கள் கடலூர் மாவட்டத்தில் தான் செய்திருக்கிறோம். எனவே விருதாச்சலமும் தேமுதிகவும் வேறு வேறு அல்ல, ஒன்றுதான். அதே மாதிரி தான் இங்க எங்க கட்சி சார்பாக போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் ஏற்கனவே எம்எல்ஏக்களாக இருந்த 3 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. அதே போல புதியவர்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இளைஞர்களுக்கும் விஜய பிரபாகர், பிரதாப் 2 இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். எனவே எல்லாருடைய தொகுதிகளுமே நிச்சயமாக மக்களிடையே அமோக வெற்றி பெற்று நிச்சயம் நாம வந்து ஆட்சி அமைப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இல்ல, நாங்க வந்து பார்த்தசாரதி அப்புறம் நல்ல தம்பிக்காக ஏற்கனவே எம்எல்ஏ தொகுதிகள் விருகம்பாக்கம், எழும்பூர் நாங்க கேட்டோங்க. ஆனா இந்த முறை திமுக வந்து அனைத்து சென்னையில் இருக்கின்ற அனைத்து தொகுதிகளிலுமே திமுக வேட்பாளர்கள் தான் என்பதை எங்களுக்கு முதல்லயே சொல்லிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு சிட்டி பக்கத்தில் இருக்கிற பல்லாவரம் தொகுதியை எங்களுடைய மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி அவர் செங்கல்பட்டு தொகுதி தான் எம்எல்ஏவா ஜெயிச்சாரு. இருந்தாலும் இந்த முறை பல்லாவரம் அவருக்கு கிடைச்சிருக்கிறது. எங்களுக்கு கிடைத்த தொகுதிகளை நாங்க வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய பணி களத்தில் இருக்கும், மக்களுக்கானதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அவர்கிட்ட தான் கேட்கணும். 3வது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேமுதிக என்பது இந்த உலகத்திற்கு தெரியும். அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்றதுனால தான் இன்னைக்கு அத்தனை தொகுதிகளையும் முரசு சின்னத்தில் நாங்க போட்டிடுறோம். ஏன் அவர் அப்படி சொல்றாருன்றதற்கு எனக்கிட்ட பதில் கிடையாது. அந்த ஏன் அப்படி சொன்னார் என்ற கேள்வியை நீங்க அவரிடமே நீங்க கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இல்ல, நாங்க இது முதல்ல தெளிவாக கேட்டோம். எங்களுக்கு சென்னை சிட்டியில 2 எம்எல்ஏ தொகுதிகள் ஏற்கனவே ஜெயிச்சது கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்டே நாங்க சொன்னோம். பட் இந்த முறை எல்லாமே திமுக வேட்பாளர்கள் தான் வந்து சிட்டியில போட்டிடுறாங்க என்பதை முதல்ல சொல்லிட்டாங்க. அதனால நாங்க எங்களுக்கு ஒன்றும் மன வருத்தம்லாம் கிடையாது. என்ன பார்த்தசாரதி எங்களுடைய சீனியர், நல்ல தம்பியும் எங்களுடைய கட்சியில சீனியர் அவங்களுக்கு. ஆனாலும் அவங்க எங்க கூட தான் இருப்பாங்க. வந்து நாங்க எம்எல்ஏவாக ஜெயிச்சாலும் எங்கள் கூடயே இருந்து அவங்களும் நிச்சயமாக எங்களுடைய
ரைட் ஹேண்டாக இருந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றத மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறாங்க. எனவே இந்த கூட்டணி வெற்றி பெற எல்லா தொகுதியில் இருக்கும் அனைத்து வேட்பாளர்களுக்குமே இந்த நேரத்தில் தேமுதிக சார்பாக கேப்டன் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க.